அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு தொகுதியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அனாலிசிஸ்க்காக அனலிஸ்ட் பார்த்து சார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் வணக்கம் சார். இன்னைக்கு சென்னையோடைய இன்னொரு முக்கியமான தொகுதி தான் பார்க்க போறோம், மதுரவாயல் அப்படின்னும் போது புதுமுகங்களுக்கு பொதுவாகவே வந்து நிறைய கட்சிகள் வேட்பாளர் எல்லாம் கொடுக்குறாங்க. சர்ப்ரைசிங் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வருது. லாஸ்ட் டைமே கமல் வந்து மக்கள் நீதி மையம் சார்பா அந்த யூடியூப்ல சடனா வைரலான அந்த பொண்ணுக்கு வந்து சான்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு. பட் இந்த முறை மதுரவாயில் ரொம்ப சிம்பிளான எலெக்ஷனா இருக்க போதா இல்ல சர்ப்ரைசிங்கா டிவிக்கே வந்து அடிச்சு தூக்க போதா? ஏன்னா ரோஹிணி தியேட்டர் அந்த ஏரியாலேயே பிரபலமான, சென்னையிலேயே தமிழ்நாட்டிலேயே பிரபலமான அந்த தியேட்டரோட ஓனர் களமிறங்குகிறார் தாவேகா சார்பாக. விசில் ஊதப்படுமா இல்லை விசில் புறக்கணிக்கப்படுமா? இல்ல விசில் இப்போ நம்ம வந்து பொதுவா நம்ம நேயர்களுக்கு ஒண்ணு சொல்லலாம். சென்னை கேடிசிசில வந்து இந்த 4 இடத்துலயுமே காஞ்சிபுரத்துல கொஞ்சம் கம்மி, டிசிசில சென்னை எல்லாத்துலயுமே வந்து விஜய் வாங்க போற 16% அரௌண்ட் ஓட் சொல்றாங்க இல்லையா, அதுல வந்து ஒரு அதிகமா வாங்க போற இந்த 20+ to 25, 28 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வாங்க போறது எல்லாமே சென்னை கான்ஸ்டிட்யூன்சில தான் அவர் வாங்க போறாரு. சோ இதுல வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு தொகுதியும் ஃபைட் டு ஃபினிஷ். ஓகேங்களா? ரொம்ப கம்மியான மார்ஜின் தான் ஒரு தொகுதியில. இப்ப நீங்க வந்து கடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா பெஞ்சமின் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் பாப்புலர் கேண்டிடேட்டுங்க பெஞ்சமின். 2016 அவங்க வந்து பெஞ்சமின் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த கோட்டையிலேயே ஓட்டையை போட்டு பெஞ்சமின் ஜெயிச்சிருந்தாங்க. பட் கணபதியும் நம்ம அசால்ட்டா நினைச்சுக்க முடியாது இல்ல சார், ஏன்னா அவரும் அந்த இடத்துல பயங்கரமான ஹோல்டா இருக்காரு. தொடர்ந்து 3 வாட்டி அவரே நிக்கிறாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். இப்ப நீங்க வந்து கணபதி பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல 31,000 கிட்டத்தட்ட 32,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க டிவிக்கே வாங்குற ஓட்டுகள்ல பெரிய ஓட்ட விழும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி ரவுண்ட் வரைக்கும் எண்ணப்படும். ஓகே, அப்பதான் வந்து இதுக்கு வந்து யாரு என்ன அப்படிங்கறத வந்து நம்மளால ஒரு முடிவு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இதுல வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஐஎம் வந்து ஒரு தடவை இங்க ஜெயிச்சிருக்காங்க. இங்க சிபிஐஎம் ஜெயிச்சோம், இந்த தடவை டிஎம்கே நின்னாலுமே ஓரளவுக்கு வந்து கூட்டணி கட்சிகள்லயே ஓரளவுக்கு நின்று ஃபைட் பண்ணி அவங்க கேட்ட தொகுதியை வாங்கினதுல சிபிஐஎம் ஒரு முக்கியமான கான்ஸ்டிட்யூன்சி. அப்படிங்கும்போது சிபிஎம் தொண்டர்கள் இங்க கண்டிப்பா வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது இதுல டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் கண்டிப்பா இருக்கு. ஆனா இந்த ரோஹிணி தியேட்டர்னு சொன்னா தமிழ்நாட்டுல தெரியாதவங்களுக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக ஊர்ல இருந்து கிளம்பி வந்தெல்லாம் ரோஹிணி தியேட்டர்ல படம் பார்ப்பாங்க. அந்த ஆரஞ்சு கலர் லைட் மின்ன அதுல கத்திட்டே பார்த்தாதான் படம் பார்த்து திருப்தியா இருக்குன்றாங்க. அந்த தியேட்டர் ஓனரால ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த தியேட்டர்ல நீங்க கொள்ள லாபத்துல இருக்கிறீங்க அதனாலேயே உனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி புறக்கணிக்க போறாங்களா? சார் இதுல கட்சிக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். நீங்க பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷத்துல வந்து நான் அதுதான் சொல்றேன், இதுல வந்து டிவிகே வந்து ஒரு ரிட்டர்ன் ஆஃப்னு எங்கேயுமே சொல்ல முடியாது சார். நீங்க வந்து இப்போ டிவிகேக்கு வந்து 2ல இருந்து 8 சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், இப்ப நம்ம இன்னொரு தொகுதி வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கல, பட் ஆனா நான் ஒரு தொகுதி நான் சொல்றேன், அங்க கண்டிப்பா டிவிகே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் நேயர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறமா சஸ்பென்ஸா இருக்கட்டும். பொறுத்த வரைக்கும் அங்க டிவிக்கு கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டு கூட்டணியிலுமே கூட்டணி கட்சிகள் தான் இருக்குது, டைரக்டா அவங்க மோதல. அங்க வந்து பெரிய அட்வான்டேஜ் டிவிகேக்கு இருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த தொகுதி வந்து இது ப்ரிடாமினன்ட்லி டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களோட கான்ஸ்டிட்யூன்சி. அதனால இதுல வந்து நம்ம நான் எப்படி क्वेश्चन போடுறேன், ஃபைனல் क्वेश्चन கேக்குறேன் இந்த ரவுண்ட்ல. இங்க ரேவந்த் சரண் அவர்கள் டிவிகே சார்பா போட்டி போடுறது 2வது இடம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல 3rd 4th தானா? அதாவது இங்க வந்து எப்படின்னா முதல் 2 3 1000 வாக்கு 1500 வாக்கு வித்தியாசத்துல தான் இருக்கும். ஓகே 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 சோ அகைன் இட்ஸ் a very tough call. எல்லாமே வந்து 32%, 31%, 30% அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே 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 தேங்க் யூ சார். அண்ட் எஸ் நேயர்களை சம்மப் பண்ணணும்னா மதுரவாயல் தொகுதி அகைன் இட்ஸ் ஒரு அன்டிசைடட் தொகுதி அப்படின்னு தான் பண்ண இருக்கு. மைல்டு எட்ஜ் யாருக்கு சார் கொடுக்குறீங்க, கணபதி பெஞ்சமின்? கணபதி. ஓகே எஸ், மதுரவாயல் தொகுதி நம்ம டிஎம்கேக்கு ரைட் ஆஃப் பண்றோம். கணபதி அவர்கள் மைல்டான ஒரு 1000 வாக்குகளுக்கும் குறைவான வாக்குகள் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்ற அளவுக்கு மைன்யூட்டான ஒரு கருத்து கணிப்பு வந்து பார்த்த சார் கொடுத்திருக்காங்க. ஈவந்தோ பெஞ்சமின் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒர்க்கரா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க்கரா பண்ணியிருந்து மீண்டும் வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் தாவேகா
திமுகவின் வாக்குகளை பிரித்தாலும் ஒரு மைல்டு டிஃபரன்ஸ் கணபதிக்கு இருக்கும். காரணம் சிபிஐ என்ற தோழமை கட்சி கொடுக்கக்கூடிய அந்த எஃபர்ட் அப்படின்றது வந்து பார்த்தசாரதி சார் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்றோம் மதுரவாயல் டு டிஎம்கே. தேங்க்யூ சார். மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம். நன்றி.